ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் அப்படியே 4, 5, 6, 7ஆம் இடத்தோட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். கூடுதலாக இந்த வாரத்தில் வேற எந்த பெரிய பயிற்சி அமைப்புகளும் இல்லை. அப்போ வாரம் பிறக்கும் பொழுது சந்திரன் திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஒளியான சந்திரன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் என்ன நடக்கும்? உங்களுக்காக ஏதோ வகையில் நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே ஜனவரி 2வது வாரம் சகல தரப்பு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புங்க. படிப்புக்காக செலவு செஞ்சேன், வீடு கட்டுறதுக்காக செலவு செஞ்சேன், ஒரு வாகனம் மாற்றுறதுக்காக ஒரு செலவு செஞ்சேன், வாகனத்துக்கு இப்படி ஒரு செலவு வந்துருச்சு, ஆனால் அதனால நல்லது தாங்க, பெரிய கவலை இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் மனைவிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தாய்க்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு நகை வாங்கினங்க, ஒரு இந்த விஷயம் வாங்கினங்க, ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தங்க, சர்ப்ரைஸ் பண்ணங்க அப்படின்ற மாதிரியான பெண் உறவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் இதில் வந்து தாயார் மனைவி 4ஆம் பாவகம் சந்திரன் வேறல்ல, தாயார் மனைவியின் அமைப்புகள் வழியில நல்ல இனிய நிகழ்வுகளுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களும், காதல் அமைப்புகளில் காதலர்களுக்கு கூட ஒரு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த புதிய அறிமுகத்தால் வரக்கூடிய தன்மைன்ற மாதிரியான ஒரு விஷயம்ங்க. அப்போ இந்த வாரத்தில் ராசிநாதன் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் இந்த சந்திரனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவும், தொழில் முன்னேற்ற அமைப்புகள்லையும், நீர் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, வெள்ளை நிறம் அரிசி மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக அமையும். சகல தரப்பு மேஷராசிக்காரங்களுக்கும் இந்த ஜனவரி 2வது வாரத்தில் படிப்பு சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி, தடைகளும் சரி சுத்தமாக விலகக்கூடிய ஒரு வாரமாக இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லுவேன். மாதம் தொடங்கும் பொழுதே ராசிநாதன் அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக உங்களுக்கு சந்திரன் 3, 4, 5, 6ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்பு. ஒளிமிகு சந்திரனா 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைப்பாரு. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு பண்ணுங்க, இதுக்கு பண்ணுங்க, ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேதுங்க. ஒரு மாதிரியான அமைப்புகளில் கலை கட்டுரை சார்ந்த சோசியல் மீடியா சம்மந்தப்படக்கூடிய துறைகளில் ஒரு மாதிரி முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கேன், எந்த வகையிலும் ஒரு ரீச் கிடைக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி போடும்போது அது அப்படியே வைரல் ஆகக்கூடிய அமைப்பு, அதை மக்கள் ஒரு அளவுக்கு வந்து அங்கீகரிக்கக்கூடிய அமைப்புகள், மக்களுக்கு விரும்பி பார்க்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான கதை கட்டுரையோ எழுத்துப்பூர்வமான வகையில் ஒரு மாதிரியான முன்னேற்ற தன்மையும், அழகு சம்பந்தப்படக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் ஒளியாக இருந்தாலே 9ஆம் இடத்தை பார்ப்பார்ல, அப்ப தந்தையால உதவி, தந்தைக்கு இருக்கக்கூடிய தன்மைகள்ல தந்தை கொடுக்கக்கூடிய ஆதரவால சில முன்னேற்ற அமைப்புகள். மனால் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த இடத்துல தந்தை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாருங்க, சரியாயிருச்சுங்க அப்படின்ற மாதிரியான தன்மைகளும் சரி, பூர்வீகம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளும் சரி, உங்களுக்கு கையில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. எல்லா வகையிலும் ஒளிமிகு சந்திரனாக இருக்கிறதும், ராசிநாதன் 8ஆம் இடத்துல அதீத சுபத்துவ அமைப்புல இருக்கிறதும் சரி, சந்திராதியோகத்தில் இருக்கிறதும் சரி, ஒரு நல்ல தன்மை. அப்ப என்ன, குறுகிய பயணம் வரும், பயணத்தால் லாபம் வரும், அந்தஸ்து கௌரவம் உயரும், புது கடன் கமிட்மெண்ட்குள்ள நீங்க வந்தாலும் கூட அந்த கடனால சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே தொட்டது அனைத்தும் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2026 சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கும் பொழுதே குரு ராசியில் இருக்கக்கூடிய தன்மைகள், சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய உறவுகளை, அதாவது என்ன, கணவன் மனைவி அமைப்பாக இருந்தாலும் சரி, காதல் அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நெருடல் அமைப்புகளில் இருந்து வந்த நிலையை அப்படியே மாற்றக்கூடிய ஒரு கோச்சார நிலைன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய உட்பூசலாக இருக்கட்டும், காதலர்களிடையே இருக்கக்கூடிய 3வது நபரின் தலையீடு அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த வாரத்திலிருந்து முற்றிலும் விலகக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு வாழ்க்கைக்கு அச்சாரமிடக்கூடிய அமைப்புகளில் திருமணத்துக்காக ஒரு நிச்சயதார்த்தமோ ஒரு தாம்பூலம் மாற்றிக்கிறதோ மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. இந்த மாதிரியான இனிய நிகழ்வுகள் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு. வேலை இடத்துல அழுத்தங்கள் இருந்து வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தினுடைய முதல் அமைப்புகள்லேயே ஒரு போனஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. ஒரு சின்ன ப்ரொமோஷன் எதுவும் வரும் போல இருக்கு, இல்லை ஒரு நல்ல மாற்றம் வரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான பிப்ரவரியில் வரக்கூடிய மாற்றங்களுக்காக இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷனோ ஒரு ஆஃபர்
லெட்டரோ வரக்கூடிய வாரம்னு கூட சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை விஷயமும் முற்றிலும் விலகக்கூடிய அமைப்பு, புகழ் அந்தஸ்து உயர்வதற்காகவும் சரி, உங்களுடைய பொருளாதார அமைப்பு உயர்வதற்காகவும் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இந்த காலகட்டம். வண்டி வாகன அமைப்புகள்ல சற்று நிதானம், கொடுத்த வாக்க கொஞ்சம் காப்பாத்துறதுல ஒரு சின்ன சங்கடம் இருந்தாலும் கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பெரிய அளவுல சங்கட அமைப்புகள் இல்லாத ஒரு கோச்சார அமைப்புன்னு சொல்வேன். 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது மட்டும் தாயாருடைய அமைப்புகள்ல சின்ன உடல்நல அமைப்புகளோ கருத்து வேறுபாடுகள் அமைப்புகள் வருமே தவிர்த்து பெரிய அளவுக்கு சங்கடப்படக்கூடிய அமைப்புகள் இல்லை. சந்திரன் உங்களுடைய 2ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கிறது. வருமானத்துக்கான அமைப்புகளை ஒரு அளவுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு. கூடுதலாக அவர் அப்படியே 2, 3, 4, 5ஆம் இடத்தோட வருவார். 5ஆம் இடத்தோட வரும்போது அவர் லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில பல நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. அவர் சிம்மத்தில் வரும்பொழுது உங்களுடைய அரசு சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் ஓரளவுக்கு அப்படியே கட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சு அரசு சார்ந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் எல்லா வகையிலும் ஒரு வகையில லாபம் இருக்கக்கூடிய ஒரு இனிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இந்த ஜனவரி 2வது வாரம். ஈப்ரோஸ் கோச்சார பிரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கடகராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் வலுத்து ராசியிலேயே அமர வாரம் பிறக்குதுங்க. இந்த வாரத்தில் உண்மையிலேயே நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கடகராசிக்காரங்களுக்கு. ராசியில் ராசிநாதன் இருந்தால் என்ன, அப்படியே தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தெளிவான மனநிலையோடு இருப்பீங்க கடகராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக அவர் தேய்பிரை சந்திரனா ஆனாலும் கூட 1, 2, 3, 4ஆம் இடத்துல அப்படி திக்பலமா இருக்கும்போது வாரத்தின் இறுதி அமைப்பு முடியுது. அப்போ அடுத்தடுத்து அவர் டிராவல் பண்ற எல்லா வீடுகளும் அவருக்கு பிடித்தமான வீடுகள்னு தான் சொல்லலாம். 3ல் இருக்கும்போது மட்டும் 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. பாக்கிய அமைப்புகளுக்கு சில தன்மை என்னங்க, வருமானத்துக்கு பிரச்சனையாக இருந்ததில்ல கடந்த காலங்கள்ல அந்த வருமானத்தை சரி செய்யக்கூடிய வேலை அமைப்புகளை செய்வாருங்க. சிலருக்கு அரசு சார்ந்த வேலை, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட் அமைப்புகள்ல இருந்து ஒரு டெண்டர் கிடைக்கிறதோ ஒரு கொட்டேஷன் கிடைக்கிறதோ அதுவே ஒரு 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ வருதுங்க. இதையே போதுங்க, நல்லா சம்பாதிக்கலான்ற மாதிரியான அரசு சார்ந்த அமைப்புகள்ல இருந்து லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். கூடுதலாக அப்படியே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய எதிர்ப்புகள் எதிரிகள் காணாமல் போகக்கூடிய ஒரு தொடக்க வாரம்னு சொல்லலாம். இந்த ஜனவரியுடைய 2வது வாரம் கடகராசிக்காரங்களுக்கு நோய் கட்டுக்குள்ள வரப்போகுது, வேலை கிடைக்க போகுது, வருமான பிரச்சனைகள் தீரப்போகுது. வருமானம் வந்தா கடனை அடைச்சிடலாம் இல்லையா? அப்ப அந்த கடன் அமைப்புகள்ல இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல பெரிய மாற்ற அமைப்புகள் இல்ல. 12ஆம் பாவகம் சுபத்துவ அமைப்புகள் இருந்தா என்ன, வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து வாய்ப்புகள் வரும். இவ்வளவு நாள் வரும் வரும் வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எங்கெங்க வருது, எனக்கே மனசு விட்டு போச்சுங்கன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு கூட இந்த வாரத்துல இருந்து வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து நல்ல நல்ல சுப செய்தி வர்றது, வேலை வாய்ப்புகள் வர்றது, ஆரோக்கிய அமைப்புகள் நல்லது வர்றது, பெற்றோர்களோடு இருந்து வந்த தன்மைகள்ல ஒரு நல்ல பிடிப்பு வர்றதுன்னு சொல்லி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த ஜனவரி 2026 2வது வார அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். விக்கி ப்ரோஸ் கோச்சார பிரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி 2025 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடம் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. அஷ்டம சனி ஒரு பக்கம் வாட்டிக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா என்ன, பிள்ளைகள் வழியில ஒரு அளவுக்கு ஆறுதல் இருக்குங்க. யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நானும் கஷ்டப்பட்டு தானே குடும்பத்துக்குன்னு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் வழியில பரவாயில்லைங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களுக்கு நல்லா வச்சிருக்கேன், குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்றேன்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கஷ்டமாக தாங்க இருக்குது, பணமும் இருக்குது தான், ஆனால் குழந்தைங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ணுறதுன்னு சொல்லி 5ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மை அமைப்புகளில் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். அப்போ குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், சிலர் குழந்தைங்களுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுவீங்க, சிலர் வீடு அமைப்புகளை பார்க்கணுன்னுவீங்க, சிலர் வீட்டுக்கு டிபாசிட் கொடுத்தேன், வாகனத்துக்கு டிபாசிட் கொடுத்தேன், தொழில் செய்ய டிபாசிட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணுற மாதிரியான சம்பவங்களை சில அமைப்புகளில் பிள்ளைகள் வழியில் வரும். என்ன, நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ற அமைப்புகளில் இந்த தன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் சிம்மராசிக்காரங்க வந்துடுவீங்க. ஆனால் என்ன, விரயம் சற்று கடுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். வேலை தொழிலிடங்களில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இருக்குது, குடும்பத்துக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகிறேன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அவசரப்பட்டு வேலையெல்லாம் விட்டுற வேணாம். ஆனாலும் அழுத்த அமைப்புகள் இருக்கும். குடும்பத்தில் 3வது நபருடைய தலையீடு கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். என்ன செய்யறது, நீங்களா முடிவெடுத்தாலும் உங்களை விட்டு விலகணுன்ற மாதிரியான ஆட்கள் முடிவெடுப்பாங்களே தவிர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கணும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிற காலகட்டம். மனம் சற்று தளர்வாக இருக்கும், தோய்வாக இருப்பீங்க, மனசே டல்லாக இருக்கும், முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனாலும் பரவாயில்லைங்க, ஏதோ நடந்தால் நடந்துட்டு போகுதுன்ற மாதிரியான மனசில் ஒரு அளவுக்கு தெளிவு இருக்கும். இந்த காலகட்டத்தில் நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் இருக்கிறாரு பார்த்துக்குவாருன்ற மாதிரியான தன்மைகள் தான். சந்திரன் அப்படி 12, 1, 2, 3ஆம் இடத்தோட வரக்கூடிய தன்மை. ஆனாலும் சமாளிச்சிட முடியும்
ராசி சுபத்துவமா இருக்கு, ராசிநாதன் சுபத்துவமா இருக்காருன்றதுனால பிள்ளைகள் வழியில பெருமைகளும் கூடவே செலவுகளும் வரக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த ஜனவரி 2வது வாரம் 2026 நிச்சயமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையும். விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு ஜனவரி 2026 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கும் பொழுதே உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து குழந்தைகள் வழியில அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய நல்ல தன்மையை 5ஆம் பாவகத்தை பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கணவனுடைய அமைப்புல சப்போர்ட் இல்லை, காதல் அமைப்புகள்ல இல்லை, பார்ட்னர்னு பேருக்கு தாங்க இருக்காரு, எங்கங்க என்ன புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணை அமைப்புகள்ல காதலோ சரி, திருமண அமைப்புகளே இருக்கும் 7ஆம் இடத்து சனியின் காரணமாக. ஆனாலும் லாபாதிபதி 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல குழந்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லி 5ஆம் பாவகத்தின் நல்ல தன்மையும் சிலருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும்ல, அப்ப 5ஆம் இடத்தினுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தன்மையில வந்துடும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும் பொழுது இந்த இடத்துல அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் பாவகமும் அதிகமா வலுத்து இருக்கிறதுனால சிலருக்கு வீடு வாகன கடன்கள் உருவாகும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அவரே 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சுபத்துவமா இருந்தா என்ன பண்ணுவாரு? கடன் கொடுப்பாரு, வீடு வாகன அமைப்பு. ஒரு சிலருக்கு தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் வர்றதோ, ஒரு சிலருக்கு தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு வர்றதோ, சில இடத்துல இந்த பாக பிரிவினை அமைப்புல அம்மா அவங்களுக்கு கூட கொடுத்துட்டாங்க, இவருக்கு கூட கொடுத்துட்டாங்க, நான் மட்டும் பிள்ளை இல்லையான்னு கேட்குற மாதிரியான சில விஷயம்லாம் வரும். ஆனாலும் எதையும் சமாளிச்சுக்க முடியும். 4ஆம் அதிபதி வலுத்து 4ஆம் பாவகத்தை பார்க்கிறாருன்றதுனால கிட்டத்தட்ட லாபாதிபதி 11, 12, 1, 2ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்புகள்ல லாபாதிபதி 2ஆம் இடத்துல வரும்போது கூட தன வரவு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாம இருக்கும். என்ன கொடுத்த இடத்துல வாக்க காப்பாற்ற முடியாம கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இப்படி இந்த நாள்ல தந்துடுறேன்னு சொன்னாங்க, முடியல, இந்த நாளில் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னேன், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியலன்ற மாதிரியான சில விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் கூட எண்டில் எதையும் சமாளிச்சிட்டங்க அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2026 கன்னிராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இருக்கும். விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இந்த சந்திரனை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. சந்திரன் 10, 11, 12 ராசியில வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த வாரத்தினுடைய சிறப்பு அம்சமே உங்களுடைய ராசிநாதன் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல ஒரு மறைவாருங்க. ஆமாங்க, மறைஞ்சாலும் அவர் குருவினுடைய தொடர்புகள்ல சந்திரனுடைய அதியோகத்துல தான் வாரத்தினுடைய பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறாரு. அப்ப என்ன, முயற்சிகள் பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் பாவகம் வலுத்திருக்கு. 3ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல எதிர்ப்புகள் எதிரிகள் காணாம போகக்கூடிய அமைப்பு. வேலை இடத்துல உங்களை மட்டும் ஒருத்தர் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாருல, அவர் ஜனவரி வந்ததுல இருந்து அப்படியே காணாம இருப்பாரு. இந்த விஷயத்தை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். எதிரிகள் இல்லாமல் காணாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கான அந்தஸ்து அமைப்புகள் உயரக்கூடிய அமைப்பு. உங்களுக்கான நீங்க உழைச்ச உழைப்புக்கு லாபம் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லுவோம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல ஒரு சிலர் கவிதை கட்டுரை மாதிரியான சினிமா சோசியல் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துல பெரிய அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விருது அமைப்புகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வருதுங்க, எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ஒரு பங்கு கொடுத்திருக்காங்கன்ற மாதிரியான உங்களுடைய எதிர்காலத்துக்கு அச்சாரம் இடக்கூடிய ஒரு புதிய ஆரம்ப காலகட்டங்கள் தொடங்கும்னு சொல்லுவேன். துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் அமைப்புகள்ல மாற்றம், தொழில் அமைப்புகளுக்கு புதிய தொடக்கம்ன்ற மாதிரியான நிறைய நல்ல விஷயத்துக்கு அச்சாரம் இடக்கூடிய ஒரு வாரம் இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2026. அப்போ துலாம் ராசிக்காரங்களுடைய தொழில் சிந்தனைக்கு ஒரு அச்சாரம் இடக்கூடிய அமைப்புகள்ல சோசியல் மீடியா, ட்ரேடிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஃபாரெக்ஸ் மாதிரியான விஷயத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கி கலக்கரம் பாருங்கன்ற மாதிரியான விஷயங்கள்ல இப்பவே களம் இறங்கி இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க. பெண்களுக்கு இந்த வாரம் அட்டகாசமான வாரம்ங்க. எல்லா வகையிலும் பெண் கிரகங்கள் வலுத்திருந்தாலே பெண்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். என்னங்க அவர் புரிஞ்சுக்கல, சொந்த வீட்டிலே புரிஞ்சுக்கலாம், அப்புறம் நான் யாருக்குங்க உழைக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த வாரத்துல கணவரால் ஒரு சின்ன சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறது, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாருங்க, மனசு கொஞ்சம் தெளிவா இருக்குங்க, நிம்மதியா இருக்குங்க, இந்த மனுஷனை மேய்க்கிறதே பெரிய பாடா இருக்குங்க, ஆனா இப்ப பரவாயில்லங்க கொஞ்சம் மாறிடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை தான். 7ஆம் அதிபதி சுபத்துவமா இருந்தாலும் இந்த தன்மை வந்துடும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பெரிய அளவுல இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3, 6ஆம் பாவகங்கள் சற்று டிஸ்டர்பா இருக்கிற காரணத்தினால எதிரிகள் ரொம்ப டிஸ்டர்பா இருப்பாங்க. கடன்கள் உங்களை நெருங்க முடியாம இருக்கும். புதிய கடன் வாங்கி சாதிக்கக்கூடிய அமைப்புகள்ல கொஞ்சம் அகலகால் வைக்க வேண்டிய காலகட்டம் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. எதிலும் இறங்கி அடிக்கலாம்னு சொல்லுவேன். இந்த காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ராசிநாதன் அடுத்தடுத்து வலிமையான அமைப்புகள்ல உச்சத்தை நெருங்கி தானே போய்கிட்டு இருக்காரு. அப்போ அடுத்து அவர் வரக்கூடிய தன்மை கூட நட்பு ஸ்தானம் அப்படி இப்படின்னு வரும். எதிலும் பெரிய மாற்றங்கள், பொருளாதார அமைப்புகள் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகன அமைப்புகள்ல கூட இப்ப மாற்றம் பண்ணிக்கலாங்க, அதுக்கான தகுதி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பண்ணக்கூடிய அமைப்பு. தகுதியை மீறிய விஷயங்கள்ல இறங்கி அதை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கக்கூடிய அமைப்புகள்
மாதிரியான சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு. வயதுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல தடை தாமத அமைப்புகள்லாம் இனிமே இருக்காது. இது இல்லைங்க எனக்கு படிப்பே வராதுங்க, நான் தொழில போலான் இருக்குங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற மாதிரியான விஷயங்கள் கூட இந்த இடத்துல கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக துலாம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி 2026 நிச்சயமாக இருக்கும். விக்கி ப்ரோஸ் கோச்சார் ப்ரெடிக்ஷன் தோழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான பலன்கள் இந்த 7 நாட்களில் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதனும் ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சுமாரான வாரம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு 5 நாள் கிடப்பில் போட்ட மாதிரி தான் இருக்கும். எதை எடுத்தாலும் தடையாக இருக்குங்க, எங்கே பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் எனக்கு எதிரியாக வந்து முளைச்சி நிற்கிறான், சமாளிக்கவே முடியலங்கன்ற மாதிரி தான் முதல் 5 நாட்கள் இருக்குங்க. அப்போ அந்த 5 நாட்களில் என்ன இருக்கும், ராசியில் வேற உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படியே மெதுவாக வந்து பிற்பகுதியில் 12ஆம் இடத்துல ஒளி இழந்த நிலையில் அப்படியே மறைஞ்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாக்கிய அமைப்புகளில் கூட கைக்கு வந்து சேர வேண்டியது கைக்கு வராமல் போயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல ஒருத்தர் சைன் பண்ணியிருந்தா அந்த விஷயம் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கலாங்க. ஆனா அவர் இன்னைக்கு பார்த்து எம்சில போயிடுறாரு, நான் போனா மட்டும் வெக்கேஷன் போயிடுறாரு, இப்படின்ற மாதிரியான இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன, சூரியனோட சுபத்துவம்னால எதையும் லாஸ்ட் மினிட்ல சமாளிச்சிட முடியும் அப்படின்ற சில தன்மைகள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல முதல்ல ஒரு சுணக்கம். 6 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட சுபத்துவமா தொடர்புல இருந்தா என்ன பிரச்சனைகளை கட்டுக்குள்ள வைப்பாரு, சுப கடன்களை கொடுப்பாரு. ஆனாலும் வருமானம் வந்தா தானங்க கடன் எல்லாம் கட்டுறதுக்கு அப்படின்னுவீங்க. இந்த இடத்துல வருமானத்துக்கான ஏற்பாடுக்கான ப்ராசஸ் எல்லாம் இந்த வாரத்தில் நடந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல மாற்றங்கள் வரப்போகுது. ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போறாருல்ல, ராசி மட்டும் இயல்பாக இருக்கு, 8-12 சுபத்துவமா இருக்கு. அப்ப என்ன, வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்ல வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் உங்களுக்கு தெரிய வரலன்ற மாதிரியான சில விஷயங்கள். சிலருக்கு பயணங்கள் இருக்கும் இந்த வாரத்துல, பயணங்களால் லாபம் இருக்கும். ஒரு சிலர் அதுக்கு செலவு பண்றாங்க, லாபம் வருமா இல்லையான்னு தெரியாம கேள்வி அமைப்புகள்லயே ஓடும். ஆனாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு அளவுக்கு செயல்படுத்துறதுக்கான ஸ்தலத்தை கொடுத்தா தானங்க பண்ண முடியும். அந்த தளம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவோம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்தடுத்து நல்ல கோச்சார நிலை அப்படின்றதுனால எதிலும் இறங்கி அடிக்க தயாரா இருப்பீங்க. ஆனா அடுத்தடுத்த காலகட்டங்களில் தான் சாதனைகள் புரிய முடியும். அதற்கான ஒரு அச்சாரமிடக்கூடிய ஒரு முதல் 7 நாட்கள்னு சொல்லுவேன் இந்த ஜனவரி 5 ஜனவரி 11 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு கோச்சார அமைப்புகளில் எந்த மாதிரியான பலன்கள் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி 2026 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கும் பொழுதே சந்திராஷ்டம நாள். ஆனால் ஒளியான சந்திரனாக இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கணும்ல. இதனால ஒரு சிறு குறு பயணங்கள் போயிட்டு வர்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். கூடவே ராசியில் இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியை சந்திர அதியோகத்தால் சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த ஒரு வார அமைப்புகளில் நம்பலாமாங்க நம்பலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். கூடுதலாக சிலருக்கு பயணம் வரும்னு சொன்னால பயணம் கடனை தீர்ப்பதற்கான பயணம் வரும். ரொம்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்மையிலே கடன் அதிகமா வந்துருச்சு, விரயங்கள் அதிகமா வந்துருச்சுன்றது தாங்க கடந்த கால கலக்கம். ராசிநாதன் வேற இன்னும் வக்ர நிலையில தான் இருக்காரு. வக்ரம் என்ன பண்ணும், உங்க புகையில காலி பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சற்று எதுலையுமே இழுபறியான அமைப்புகள், ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கிறது, ஒரு திறன்பட செயல்பட முடியலங்க, நானே மந்தமா இருக்கிறேன், உடம்பு ஒத்துழைக்க மாட்டேதுன்ற மாதிரியான தன்மைகள் கூட இந்த இடத்துல படிப்படியாக சரியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு. கூடுதலாக 4ஆம் இடத்துல சனி இருப்பது வாகனத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள், வாகனத்துல புதுசா ஒரு வண்டி வாங்கினா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும், அதை தீர்வுக்கு எடுத்து போனா அதுக்கு இப்படிங்க அப்படின்னு காரணம் சொல்றாங்க, ஆனா அதுக்கு ரிப்பேர் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஆனா எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, வக்கரமானாலும் ராசியை ஓரளவுக்கு குரு பார்க்கக்கூடிய தன்மை, ராசியில சுக்கிரன் செவ்வாய் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான சில விஷயம். பிற்பகுதியில் அப்படியே அதே சந்திரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தோடு வந்து 10-11ஆம் இடத்தோட வராருங்க. பிரச்சனை தோன்றி அதற்கு பிறகு உங்களுக்கு சாதகமாகவே அந்த பிரச்சனை மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். 11ஆம் தேதி போல எந்தெந்த விஷயங்கள்ல கடன் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் அமைப்புகள்ல லாபம் பெருசா வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11க்குள்ள ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுத்து அதனால ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 ஜனவரி மாதத்துல சகல தரப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கும் பொழுது ராசியை 7ஆம் அதிபதி வலுத்து ஒளியாகி ஆட்சியாகி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் 6ஆம் தேதியிலிருந்து அப்படியே 8ஆம் தேதி வரைக்கும், 6ஆம் தேதி மத்தியானம் 2:48 சந்திராஷ்டம அமைப்பு,
அப்படியே 8ஆம் தேதி இரவு 9:10 மணி வரைக்கும். அப்போ சந்திராஷ்டம அமைப்புகள்ல பெருசா எந்த அமைப்புகளும் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். அப்போ இந்த காலகட்டங்கள்ல ஒரு 3-4 நாட்கள் அப்படியே சந்திராஷ்டம அமைப்புகள்ல போனாலும் மறுபடியும் சந்திரன் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல வருவார். அப்போ 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாருனாலே ஓரளவுக்கு பண வரத்தை கொடுக்கக்கூடிய சில அமைப்புன்னு சொல்லுவேன். பேரு அந்தஸ்தை உயர்த்துற சில தன்மை இந்த இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனையும் புனிதப்படுத்துவார். அப்போ சூரியனும் சந்திரனும் கேந்திர அமைப்புகள்ல இருந்து சனியை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல இவ்வளவு நாள் முயற்சியில மட்டுமே இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி அமைப்புகள், வாழ்க்கை துணை அமைப்புகள், பிரச்சனையில இருந்து வந்த வாழ்க்கை துணை, காதல் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லுவேன். சிலருக்கு தொழில் அமைப்புகள்ல மாற்றம் வரும். இந்த இடத்துல நீங்களே ஒரு மாதிரியான சனி சம்பந்தப்படக்கூடிய இரும்பு, மெட்டல், ஷிப்பிங் மாதிரியான அமைப்புகள், வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு கூட இந்த இடத்துல நல்ல மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றங்களும் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்திலிருந்தே பெரிய அளவுக்கு நன்மைகள் படிப்படியாக வரக்கூடிய காலகட்டங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய காலகட்டங்கள், உண்மையிலேயே தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனிய காலகட்டமாக இந்த ஜனவரி 5 ஜனவரி 11 வரைக்கும் சகல தரப்பு மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 நிச்சயமாக இருக்கும். ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் முதல் 4 நாட்கள் மிகப்பெரிய அளவில் ராசியும் ராசிநாதனும் ஒரு அளவுக்கு வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் குருவோட வீட்டில் இருக்காரு. ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் உங்களுடைய 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திரன் 6, 7, 8, 9ஆம் இடத்தோட அப்படியே வரக்கூடிய அமைப்பு தான். வேற எந்த விதமான தன்மையும் இல்லை. வாரம் தொடங்கும் போது ஒரு மாதிரியான அமைப்புகள், என்னங்க தேவையில்லாமல் ஒரு மாதிரி கடனில் போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரியான நிறைய சிந்தனைகளோடவே வாரம் பிறந்தாலும் கூட அப்படியே திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டம அமைப்புகள் உங்களுக்கு தொடங்கும். வியாழக்கிழமை இரவு 8ஆம் தேதி இரவு 9:10 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்பு தான். காலை 11:23 வரைக்கும். அப்போது இந்த சந்திராஷ்டம அமைப்புகளில் என்ன, அடிக்கடி புதிய தொடக்கங்கள், வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவங்கள், வாழ்க்கைக்கு புதிய அச்சாரம் இடக்கூடிய எந்த விதமான பெரிய ரிஸ்க் எடுக்கிற வேலைலாம் இந்த இடத்துல செய்யாதீங்க. கொஞ்சம் அப்படியே போய் மாட்டிக்கிற தன்மையில் இருக்கும். சந்திரன் சனியின் பார்வையில் வேற இருப்பார். கடுமையான மனக்குழப்பத்தில் வருவீங்க. ஆனால் ராசிநாதன் இந்த இடத்துல சனி சுபத்துவமாக வந்துடுறாருன்ற காரணத்தினால சமாளிச்சிக்க முடியும். ஆனாலும் இந்த பொருளை அங்கே மறந்து வச்சுட்டேன், இந்த ஃபோன் எங்கே வச்சுட்டு வந்துட்டேன்ற மாதிரியான சில தன்மைகள் வச்சுட்டு வந்துட்டு ரொம்ப கவலைப்படக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத இடத்துல கடனாவோ பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இருக்கும். வியாழக்கிழமையிலேருந்து அப்படியே ஒரு சனிக்கிழமை வரைக்கும் இந்த அமைப்புகளில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பு. ஆனாலும் எதையும் மேனேஜ் பண்ணிட முடியும் கும்பராசிக்காரங்களால். இந்த வாரத்தில் வாழ்க்கை துணை அமைப்புகளோடு இருந்து வந்த சலசலப்புகள் தீர்ந்து திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சு, அவர் முட்டுக்கட்டையாக இருந்தாருங்க, அம்மா விடலங்க, அப்பா உள்ளங்க, தாத்தா உள்ளங்க, பாட்டி உள்ளங்கன்னு பிரச்சனை இருந்ததில் அத்தனை பற்றியும் பேசி சமாளித்து எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் திருமண ஏற்பாடுகளுக்கான சில விஷயத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போல் பேசி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. இந்த வியாழ வெள்ளி சனியில் மட்டும் எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. யாரோடையும் வாக்குவாதத்தில் போக தேவையில்லாத ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே ஜனவரி 5 ஜனவரி 11 வரைக்கும் 2026 சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மீனராசிக்காரங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11, 2026 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ஒரு அளவுக்கு மங்கள யோகத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. என்ன, சுக்கிரன் செவ்வாய் இணைந்து குருவை வக்கரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய ஒரு இனிய அமைப்புகள். கூடுதலாக செவ்வாய் சூரியன் திக்பலமாக தான் இருக்க போறாங்க. உங்களுடைய ராசியின் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வாரம் தொடங்கும் பொழுதே 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள்ல 5ஆம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகம் இல்ல, அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லுவேன். மீனராசிக்காரங்களுக்கு மனசும் கட்டு போச்சு, உடம்பும் கட்டு போச்சு, எல்லா வகையிலும் ஒரு மாதிரி எரிச்சலாவே இருக்குங்க, என்னன்னே தெரிலங்கன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு கூட இந்த வாரம் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனசு தெளிவா இருந்தாலே எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான நிலை இருக்கும்ல. இந்த வாரத்துல சந்திரன் தேய்பிரியா இருந்தாலும் கூட இந்த தன்மை இருக்கு. 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த சந்திரன் இந்த வாரத்துல பிள்ளைகளால் உங்களுக்கு லாபம், சந்தோஷம், பெருமிதம், கௌரவம் மாதிரியான விஷயத்தை கொடுப்பாரு. சிலருக்கு பிள்ளைகளுக்காக வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் செலவு அமைப்புகளும் வைப்பாரு. ஆனா சந்திரன் அப்படியே 5, 6, 7, 8ஆம் இடத்தோட வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமமா வராது. அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் மட்டும் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போல எந்த விதமான பெரிய முடிவுகளும் எடுக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அமைப்புகள்லாம் காலையில 7 மணிக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம். அப்போ வெளியே போய் ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுக்கறதோ வார்த்தை கொடுக்கறதோ மாதிரியான அமைப்புகளை ஞாயிற்றுக்கிழமை செய்யாம இருங்க. எந்த விதமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த பொருட்களை இங்க மறந்து வச்சுட்டேன் அங்க மறந்து வச்சுட்டேன், ரிவர்ஸ் எடுக்கும்
இருக்கும்போது பின்னாடி பார்க்கல, போய் அப்படியே இடிச்சிட்டேன்ற மாதிரியான ஏதாவது ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதில் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் 3வது நபரை நம்பி டாக்குமெண்ட் சைன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், பொண்ணு பார்க்க போகிறேன், இந்த மாதிரியான விஷயம்லாம் இப்போ சற்று ஒத்தி வைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன் மீனராசிக்காரங்க. ஆனால் இந்த இடத்துல ராசிநாதன் ஒரு அளவுக்கு வலுத்திருக்கக்கூடிய தன்மைகளில், கேந்திர பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகளில், வெளிநாடுகளில் வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலேயே ஒரு அளவுக்கு ஆஃபர்லாம் வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து நல்ல தன்மைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த ஜனவரியில 2வது வாரம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2026 நிச்சயமாக சகல தரப்பு மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும்.